Hello, my dear children. I am going to tell you some stories right from my childhood till today. Some will be very interesting, and you will know what happened when I was small, and you can compare your own life with the life which we lived in those days. நான் சின்னவனாக இருக்கும்போது பெருங்களத்தூரில் இருந்தேன். பெருங்களத்தூர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தாம்பரம் போனோம். தாம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 மைல் தள்ளி இருந்தது ஸ்கூல். கிரைஸ்ட் சர்ச் கான்வென்ட் நாங்கள் படித்தது. நான், எங்கள் அக்கா அலமேலு 2 பேரும் படித்தது. ஒரு பெரிய கிளாஸில் இருப்போம், நான் ஒரு சின்ன கிளாஸில் இருப்பேன். காத்தால் எழுந்து எங்கள் அம்மா சமையலெல்லாம் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவா. 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருவா. அதனால் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸு, அதில் 2 பேருக்கும் மிட் டே மீல்ஸ் கொடுத்துருவா. அதை எடுத்துன்னு போனோம். ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 3 மைல் இருக்கும் ஸ்கூல் வீட்டிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மைல் நடந்து போகணும். போய் இங்கே ஸ்கூல் பஸ் வரும் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல போய் பஸ்ஸில் ஏறிக்கணும். அங்கே பஸ் ஏறினா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுவோம். திரும்பி வரும்போது ஸ்கூல்லேருந்து பஸ்ஸில் வருவோம். வந்து அந்த இடத்துல மறுபடியும் இறக்கி விட்டுடுவோம், வீட்டுக்கு வருவோம். ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துன்னு போவோம், புஸ்தகமெல்லாம். அலமேலு அக்கா ஒவ்வொரு பேக் எடுத்துன்னு போவோம். எங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. நாங்கள் 4 பேர் போவோம். அப்போ என்ன போனோம், முதல்ல ஒரு 3/4 மைல் நான் போனோம்ல. அப்போ நான் என் பேக்கை தூக்கிப்பேன், அக்கா அவள் பேக்கை தூக்கிப்போம். டிஃபன் பாக்ஸ் காமன். அதனால் டிஃபன் பாக்ஸை எங்கிட்ட கொடுப்போம், எடுத்துன்னு ஓடான்னு. நான் என்ன சொல்லுவேன், முடியாது, நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு மட்டுமா, உனக்கும் தான் இருக்கிறதுல சாப்பாடு, ஸோ நீயும் கொண்டு வரணும். சரி, நீ பாதி தூரம், நான் பாதி தூரம்னு சொல்லுவோம். சரின்ட்டு அங்கே ஒரு ரயில்வே லைனுக்கு கீழே வாட்டர்வே மாதிரி இருக்கும். அது ஆல்மோஸ்ட் இந்த மிடில் ஆஃப் தி 3/4 மைல். நான் சொல்லுவேன், அது வரைக்கும் எடுத்துன்னு வருவேன், அப்புறம் நீ எடுத்துன்னு போகணும். சரின்னு எடுத்துன்னு போயிட்டே இருப்போம். அங்கே அந்த பிரிட்ஜு கிட்டே போன உடனே நான் சொல்வேன், அக்கா இது எடுத்துக்கோ, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோன்னு. அவள் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டுருப்போம். கொண்டு வாடா இன்னும். இல்லை, நீ பாதி தூரம் நீ எடுத்துக்கணும், நான் இவ்வளோ தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, கொண்டு வாடா, நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு. She would have gone about 10-15 yards ahead of me. நான் சொல்லுவேன், இல்லை, இது வரைக்கும் தான் கொண்டு வருவேன், கரெக்டாக ஹாஃப் டிஸ்டன்ஸ் கொண்டு வந்தாச்சு அப்படின்னுவேன். இல்லை, கொண்டு வாடான்னா முடியாதுன்ட்டு ரோட்லேயே வச்சுடுவேன். ரோட்லேயே டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு ஐ வில் ஸ்டார்ட் வாக்கிங். தென் ஷி வில் கர்ஸ் அண்ட் கம் பேக் அண்ட் பிக் அப் தி tiffin box and go. That is one of the funniest things we used to do those days. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு கொண்டு போய் பஸ்ஸில் இறக்கி விட்ட உடனே அவள் அவள் கிளாஸுக்கு போயிடுவோம், நான் என் கிளாஸுக்கு போயிடுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ரங்கநாதன். தட் ஃபெலோ யூஸ் டு கம் ஃப்ரம் தாம்பரம். He also used to come by bus. தாம்பரத்தில் பஸ்ஸில் ஏறி எங்கள் கூடவே ஸ்கூலுக்கு போவான். தாம்பரத்துலேருந்து 1 மைல் தள்ளி ஸ்கூல். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், அவள் அக்கா கிளாஸுக்கு போயிடுவோம். எங்கள் 2 பேருக்கும் பெல் அடிக்கும்போது தான் கிளாஸுக்கு போவோம். 8 மணிக்கு பெல் அடிக்கும்னா நாங்கள் 7:45 அங்கே போயிருப்போம். நாங்கள் 2 பேரும் போய் அங்கே ஸ்கூல் பில்டிங்கில் விண்டோ இருக்கும். விண்டோவை சுற்றி பாக்ஸ் மாதிரி இருக்கும் காங்க்ரீட்டில். ஒரு 2 ஸ்டெப் ஏறி அது மேலே ஏறிப்போம். ஏறிண்டு அங்கேருந்து தபால்னு கீழே குதிப்போம்.
இது ஒரு விளையாட்டு எங்களுக்கு. 2 பேரும் ஏறி ஏறி குதிச்சுன்னு இருப்போம். ஸ்கூலுக்கு பெல் அடித்த உடனே பேகை தூக்கிண்டு ஓடி போய் கிளாஸுக்கு போயிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் பஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்கூல் பெல் அடித்த உடனே நாங்கள் கிளாஸை விட்டு வெளியில் வந்துடுவோம். வந்துட்டு அங்கேருந்து ஜன்னலில் ஏறி குதிச்சுன்னு இருப்போம், விளையாடுன்னு இருப்போம். பஸ்ஸு வந்து ஃப்ரண்ட் யார்டில் வரும். வந்துட்டு பஸ்ஸில் எல்லோரும் ஏறின உடனே கிளம்பிடும். பஸ் வரத்துக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் டெய்லி. நாங்கள் வந்து சைடில் இருந்தது அந்த விண்டோ, அங்கேருந்து குதிச்சின்னு இருப்போம். பஸ் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு போய் பஸ்ஸில் ஏறிப்போம். ஏறி வீட்டுக்கு வருவோம். ஒரு நாள் என்னாச்சு, பஸ் வந்தது எங்களுக்கு தெரியாது. பஸ்ஸில் எல்லாம் ஏறியாச்சு. எல்லாம் பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸை கிளப்பிட்டான். நாங்கள் 2 பேரும் ஜன்னலில் குதிச்சின்னு இருந்தோம். அப்புறம் பார்த்தா பஸ்ஸை காணோம். தெரியும் சரின்னு ரோட்டில் பார்த்தா பஸ் கொஞ்சம் தூரத்தில் போயின்னு இருக்கு. ஐயோ, பஸ்ஸை விட்டுட்டோமேன்னு 2 பேரும் குடுன்னு ஓடினோம் பஸ் பின்னாடியே. அது பாட்டுக்கு பஸ் போயிட்டே இருக்கு, யாரும் கவனிக்கல. கொஞ்ச தூரம் போன உடனே எங்கள் அக்கா கவனிச்சிருக்கா, இவனை காணுமே, சுந்தரேசனை காணுமே அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த அக்காவுடைய ஃப்ரெண்டு அமிர்தான்னு பேர் அவளுக்கு, தம்பி தான் ரங்கநாதன். அமிர்தாவன் பார்த்துட்டா, ஐயோ ரங்கநாதனை காணமேன்றான். பஸ் டிரைவர் சொன்னால் அது 2 நான் என்ன பண்ணுறது, பஸ்ஸை திருப்பி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஹி வாஸ் கோயிங் அஹெட். போகிறச்சு பார்த்தா ஒரு ரயில்வே கேட் ஒன்று இருக்குது, அதை தாண்டி தான் பஸ் போகணும். சம் ட்ரெயின் வாஸ் கம்மிங். ட்ரெயின் வரப்போது கேட்டை மூடியிருப்பான், அப்போ பஸ் போக முடியாது. கேட்டு மூடிருக்கான். அப்போ பஸ் போய் நின்றுடுத்து. நாங்கள் 2 பேரும் குடுன்னு ஓடி போய் கிட்டத்தட்ட 3/4 மைல் ஓடி போய் இந்த பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறினோம். We got a lot of scolding. This is one of the things which happened. இந்த சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோ போட போகிறேன். It is going to be very interesting. I'll meet you in the next video. Thank you for spending your time.